ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யுவர் சந்தோஷ் vlogs. ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னா, நான் இருக்கிற ஏரியா வந்து திருக்கழுக்குன்றம். இந்த திருக்கழுக்குன்றத்தை சுற்றி நிறைய ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஆனால் என்னென்னா அது வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க சொல்லி நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் எது ஒன்றுமே வித் ப்ரூஃபோட யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு சீரீஸில் வந்து திருக்கழுக்குன்றம் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ரூஃபோட நம்ம அது வந்து எல்லாமே சொல்ல போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட ஸ்தல ஓதுவார் திரு KS மகாதேவன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு இந்த ஒரு காணொலியில். ஆனால் வணக்கம். ஆக்சுவலாக இவர் வந்து எனக்கு ஒரு அண்ணன் தான். ஸோ அது வந்து இந்த ஒரு சீரீஸில் வந்து ஒரு பேசும்போது அண்ணன் சொல்லும் போது நீங்கள் யாரும் தப்பாக வேணாம். எனக்கு ரொம்ப நெருக்கப்பட்ட அண்ணன், அதனால தான் அண்ணன். வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. ஆனால் இப்போது இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னா, நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். நீங்களும் இப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம திருக்கழுக்குன்றத்தை பற்றி நிறைய வீடியோஸ் யூடியூப்ன்றது இருக்குது. ஆனால் என்னென்னா அதோட ஹிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ்ன்றது ஒரு சில போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம இதில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட ஹிஸ்ட்ரி, அதோட ஃபேக்ட்ஸு அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ரூஃப் இல்லை. இது ஒன்றுத்துமே யாராக இருந்தாலும் நம்பர் வந்து ப்ரூஃப் இருக்காப்பா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம என்ன இதில் காட்ட போகிறோம்னா, திருக்கழுக்குன்றத்துக்கு இதோட ஹிஸ்ட்ரி இதுதான், இது இப்படி தான் வந்தது அப்படின்னு. இந்த கோவில் சுற்றி, இந்த கழுகுகள் சுற்றி, சங்கத்தீர்த்தக்குளம், நம்ம ஏரியாவில் நம்ம நிறைய ஃபேமஸான ஏரியான்றது இருக்குது. அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு வித் ப்ரூஃபோட நீங்கள் சொல்லணுண்ணே. அதுக்காக தான் இந்த வீடியோண்ணே. ப்ரூஃப்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வெளியில் பேச முடியும், ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியில் பேச முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தை வந்து நம்ம பழகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருக்கழுக்குன்றம் நிறைய பேர் என்ன நினச்சுன்னா, கழுகு வந்ததுனால இது திருக்கழுக்குன்றம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. இந்த ஊரோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செங்கழுநீர் குன்றம். கழுநீர் குன்றம். கழுநீர் மலர்கள் அதிகமாக, அதாவது வெள்ளை கலரில் ஒரு அரளிப்பூ பூத்துருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுலேயே வந்து லைட் கலரில் ஒரு பிங்க் கலர் கொஞ்சம் கலந்தாம இருக்கும். அதான் வந்து செங்கழுநீர் மலர். அந்த செங்கழுநீர் மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரினுடைய பேர் செங்கழுநீர் குன்றம். இத்தனை நாள் வந்து திருக்கழுக்குன்றத்துலேயே அந்த கழுகு பேர் ஃபேமஸ் இருங்க. அது அடுத்தது வர. இது வந்து பார்த்தீங்கன்னா தேவாரத்தில் திருநாவுக்கரசு மூர்த்தி நாயனார் வந்து ஒரு இடத்துல வந்து திருத்தல கோவில் அந்த மாதிரி ஒரு தலப்பாடுகள் பாடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காரு. கழுக்குன்று அப்படின்னா கழுமரங்கள் வந்து இங்கே அதிகமாக வச்சு தண்டனைக்குரிய இடமா வந்து இருந்தது. இது நம்ம ஊர் அந்த மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுமரங்கள் இருந்ததுனால, அதனால தான் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறது அம்மனம்பாக்கம், சமணர்களுடைய ஆட்சி பீடம் இதெல்லாம் இருந்தது. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமணருடைய ஆட்சி காலம் தான் இது. அந்த கழுக்குன்றம் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுமரங்கள் இருந்ததுனால கழுக்குன்று இதனுடைய பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய ஆட்சி வரும்போது இது ஆதி கண்ட சோழபுரம் கல்வெட்டு இருக்கு நம்ம கோயில். அதுக்கு ஆதி கண்ட சோழபுரம். இது திருக்கழுக்குன்றத்துக்கான இதுவே ஆதி கண்ட சோழர்கள் ஆட்சி பண்ணனால இது ஆதி கண்ட சோழபுரம். இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்டை நாட்டில் வந்து ஒரே ஒரு கோயில் தான், நால்வராலும் பாடல் பெற்ற கோயில். அதில் முதல்ல வந்து பாடுறது வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் பாடிடுறார். 3ஆம் நூற்றாண்டில் மாணிக்கவாசகர் பாடுறாரு. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாவுக்கரசரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றத்துக்கு அதிக பெருமை. கோயில் அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாவுக்கரசரால் தான் ஏற்படுது. ஏன்னா அவர் வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரகோட்டி, இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா உருத்திரகோட்டின்ற ஒரு ஊரும் பக்கத்தில் இருக்குது. அதுதான் முதல்ல வந்து ஊரே இதுக்கு உருத்திரகோட்டிபுரம். ஆதிகண்ட சோழபுரம், உருத்திரகோட்டிபுரம், செங்கழுநீர் குன்றம். குன்றுனா மலை. இந்த மலை இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே ஏன்னா ஒரு தண்டனை கொடுக்குறான்னா அது எல்லாருமே பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு இடமா இருந்ததுனால இதுக்கு வந்து கழுக்குன்று அப்படின்னு இருந்தது. நாவுக்கரசு மூர்த்தி நாயனாரால் அவன் என்ன மாறுறான்னா சமண மதத்துலேருந்து சைவ மதமாக மாறுறான். அவன் தான் வந்து கோவிலில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டுறான். நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாங்க, பல வசதி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தர் வந்து பாடுறாரு. அதுக்கப்புறம் சுந்தரர், அதுக்கப்புறம் வந்து பட்டினத்தார், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அருணகிரியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா கழுகு தொழும் வேதகிரி, கழுக்குன்றுன்னு வருது.
இது கழுகு தொழும் வேதகிரி, கழுகு குன்றம் பாடல, கழுகு தொழும் வேதகிரின்னு தான் பாடுறாரு. தேவாரத்திலேயோ திருவாசகத்திலேயோ திருமுறையிலேயோ சுவாமிக்கு பேர் சொல்லலை, அம்பாளுக்கு மட்டும்தான் பேர் சொல்லியிருக்காங்க. பெண்ணின் நல்லால் அம்மை, பெண்ணின் நல்லால் அம்மை. அந்த தேவாரத்தில் ஞானசம்பந்த திருக்கடை காப்பில் பெண்ணின் நல்லால் அம்மைன்னு அவர் ஒரு ஆள் மட்டும்தான் குறிப்பிடுறாரு. மற்றவர்கள் பாடினவங்க யாருமே வந்து பல இந்த 11ஆம் திருமுறையில் கூட உங்களுக்கு சுவாமி பேரும் கிடையாது, அம்பாள் பேரும் கிடையாது. அம்பாள் பேரும் ஒரே ஒரு இடத்துல ஞானசம்பந்தர் மட்டும்தான் குறிப்பிடுறாரு. இதுதான் இந்த ஊரோடைய தனி சிறப்பு. இந்த ஊருடைய ஸ்தல விருஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்தலம்னா ஊர், அதிகமாக இப்போ காணப்பட்ட மரம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம். அதனால கதலி வனமேவு பெருமாளே. ஆனால் ஞானசம்பந்தர் திருக்கடை காப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொன்றை மரத்தை தான் வந்து உங்களுக்கு அதிகமாக சொல்லியிருப்பார். கொன்றை மரம். இதில் வேற என்ன சந்தேகம் உங்களுக்கு? சந்தேகம் இல்லை, நான் சின்ன வயசுல என்னன்னா திருக்கழுக்குன்றத்தில் வந்து இந்த கழுநீர்கள், இது ஒரு காரண பெயர். கழுன்றது கழுமரம். இந்த கழுமரங்கள் அதிகமா இருந்ததுனால கழுமரம். கழுகு குன்றம் சொல்லல. பட்சி தீர்த்தம் உங்களுக்கு சொன்னீங்கன்னா தான் அது வந்து பறவைகளை குறிக்குது உங்களுக்கு. பட்சி பிளஸ் தீர்த்தம். பட்சினா பறவை, தீர்த்தம்னா தண்ணி. அந்த கழுகு சாப்பிட்ற இடத்துல வந்து சுனை நீர் இருக்கும், அதனால பட்சி தீர்த்தம் அது. ஓகே, அதுதான். சடாயு சம்பாதின்ற 2 கழுகுகள் வந்து சுவாமியை வந்து வழிபட்டதா வந்து வரலாறு வந்து கூறுது. சரி, ஓகேண்ணா. அந்த வரலாறு வந்து உங்களுக்கு தூணில் இருக்குது, நான் உங்களுக்கு அதை வந்து காட்டுறேன். அதை நீங்கள் காட்டுங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஒரு சீரீஸ் வந்து ஃபுல்லாக நம்ம திருக்கழுக்குன்றத்தை சுற்றி தான் எல்லாமே நடக்கிறது. ஸோ இதுக்கு வந்து வித் ப்ரூஃபோடு நம்ம காட்டுறோன்னு சொன்னதுனால நான் ஒரு சில கொஷின்ஸ்லாம் நான் எடுத்தேன். சரிங்க, கேளுங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அது நான் ஒரு கொஷின் சொல்கிறேன்னா நீங்கள் அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் இதோட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கழுக்குன்றத்தில் வந்து கழுகுகள் வழிபாடு சேர்ந்த இடம்ன்ற ஒன்று சொல்கிறாங்க. கழுகுகள் வந்து ஃபேமஸ் நம்ம ஊரில். கழுகுகள் வழிபாடு சேர்ந்த இடம்னா அது எதுனா? கழுகுகள் வழிபாடு செஞ்ச இடம்னா அது மலை கோயில் தான். மலை கோயிலில் நீங்கள் இப்போ கூட போயிட்டு பார்த்தீங்கன்னா கழுகு சாப்பிட்ட வீடியோஸ் வந்து ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆமாம், இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மாமிச பட்சி தானே அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சைவ சாப்பாடை சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த இறைச்சி துண்டுகள்லாம் அந்த பாறையில் போட்டுட்டு அந்த கழுகை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, அது அந்த இறைச்சி துண்டு சாப்பிடுதா இல்லையான்ட்டு. அப்போ அந்த சாப்பாடு வைக்க போனவர் கையில் உக்காந்து சாப்பிட்டதுக்கு உண்டான ஆதாரம் இருக்குது நம்ம கோயில். அது வந்து கையிலே உக்காந்து அந்த மாமிசம் கீழே இருக்குதுன்றதுனால அது கீழவே இறங்கலையாம், அது கையிலே உட்காந்து சாப்பிட்டாதான் பெரியவங்க சொல்லி கர்ண பரம்பரை செய்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி முன்னாடி இப்போ நடந்திருக்கு, சமீபத்தில் இது நடந்திருக்கு. 6ஆம் நூற்றாண்டுல வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கட்டுறாங்க, கீழே இருக்க கோயில் கட்டுறாங்க. அந்த கோயிலை பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தூணில் வந்து இந்த கழுகு சாப்பிட்ட அந்த சிற்பங்களை வந்து நீங்கள் காணலாம். கழுகுக்கு சாப்பாடு வைக்கிற சிற்பங்கள் காணலாம். கழுகு வந்து சுவாமி மலையை சுற்றுறது அப்படி காட்டலாம். அந்த சிற்பங்கள் வாயிலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமாயண காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கழுகு வந்து இருக்குது. ராமருக்கு வந்து உதவி செஞ்சது வந்து சடாயு சம்பாதின்னு இந்த 2 கழுகுன்றது நிறைய பேருக்கு தெரியும். அதனால தான் என்னவோ தெரியல இங்கே சிற்பங்கள் இருக்கு பாருங்க. நான் கூட சடாயு சம்பாதின்னு ஏன் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, மேலே வந்து அந்த கழுகுகள் இருக்கும், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சடாயுனுடைய சிலையும் இருக்கும், சம்பாதினுடைய. இந்த கழுகுக்கு நேராக சடாயு இருக்கும், இந்த கழுகுக்கு நேராக சம்பாதினுடைய சிலை. அதை வச்சு தான் நாங்கள் வந்து சடாயு சம்பாதி அப்படின்றதுனால பேர் அதை நாங்கள் வந்து சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு கழுகு வழிபட்டதாக வந்து பெரியவங்க சொல்கிறாங்க. ஆனால் தேவாரத்தின் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடாயு சம்பாதின்றது தான் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்த வாதியார் வந்து எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம ஊருக்கு வந்து 2 கழுகுகள் வந்து இருக்குதுன்றது சொல்றாங்க. ஆமா, 2 கழுகு. அந்த 2 கழுகுக்கு வந்து பேர் சடாயு சம்பாதி. சடாயு சம்பாதி, தமிழ் பேர் சடாயு சம்பாதி. ஆனா அதுக்கு நம்ம ஊர் சான்று கிடையாது, இதுதான் பேரு அப்படின்ற. கழுகு வந்து பேசப்போது நமக்கு அது தெரியப்படுறது கிடையாது, அது ஒரு பறவை. பறவைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் வந்துட்டிங்கன்னா வேதகிரீஸ்வரர், திருவண்ணாமலை போயிட்டீங்கன்னா அண்ணாமலையார், காசி போயிட்டீங்கன்னா விஸ்வநாதர், அந்த மாதிரி பேர் மாறுதில்ல. அந்த மாதிரி வந்து நம்மளா வைக்கிற அந்த பேர்கள் தான். ஓகேண்ணா. ஆனால் இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இப்போது நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலாம் என்னென்னா இந்த மலைக்கோயில் வந்து இந்த பாறைகள்லாம் அந்த பாறையில் வந்து இந்த கழுகு மூக்க சொரணி தான் இந்த பள்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி, அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அப்படியா? கழுகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரியவங்க சொல்லி நான் ஒரு எனக்கு வந்து நான் சின்ன வயசில் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன். ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வைப்பாங்க மேலே, அவர் எங்கே சாப்பாடு கொடுக்குறாரோ அந்த இடத்துல வந்து மேலே அது பற்றி பாறைன்னே பேர், அதுக்கு பேர்.
அந்த இடத்துல உட்காந்து சாப்பாடு நைவேத்தியம் வந்து கொடுப்பாங்க. அது சாப்பிட முடியாது, தண்ணியில் கொஞ்சம் வாய வைக்கும். கழுகுக்கு இருக்கிறது எவ்வளோ பெரிய அழகு, இவ்வளோ தான் இருக்கும். இஜிப்தியன் வல்ச்சர்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம கழுகு, வெண்ணிற கழுகு. கழுகு இருக்கிறது மிஞ்சி மிஞ்சி படானா இவ்வளோ பெருசு இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும், இவ்வளோ சைஸ் இருக்கும். ஒரு பாறையை போய் அது சொரண்டதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது என்னன்னா, அங்கே குடைவரை கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. குடைவரை கோயில், அதாவது வந்து கொடையிருந்து கொடைஞ்சி அதை எடுக்குது. பல்லவர்களுடைய ஆட்சி காலம்னாவே கோயிலை வந்து கொடைஞ்சி கட்டுறது தான் அவங்களுடைய வேலை. அந்த குடைவரை கோயிலை வந்து செதுக்குவாங்க பார்த்தீங்களா, செதுக்கிறதுக்கு உளி தேவை. இப்போ மாதிரி மிஷின்ஸ் கிடையாதுல்ல. அந்த உளியை வந்து கூர் பண்ணுறது பாறையில் வச்சு தான் தேய்ப்பாங்க. இப்போ நம்ம எப்படி கத்தி வந்து சாணம் பிடிக்கிறோம், இப்படி சாணம் பிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து உளி வச்சு உளி கூர் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா அது பறவையினுடைய அழகு மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கழுக்குன்று, அதை தான் வந்து கழுக்குன்று. அந்த உளி கூர் பண்ண இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சரி இங்கே இருக்குது நீங்கள் ஒத்துக்கிறீங்க. மகாபலிபுரத்தில் வெண்ணத்திரட்டி கல் பக்கத்தில் அங்கே நம்ம கழுகுக்கு என்ன வேலை இருந்தது? இல்லைண்ணா நம்ம ஊரில் இருக்குது இல்லை, நிறைய கோவில். இப்போ மகாபலிபுரத்தில் வெண்ணத்திரட்டி கல், இந்த கருக்காத்தம்மன் கோயில் பின்னாடி இருக்க கோபுரம், இன்னும் நிறைய இடத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ரதம், கடலில் இப்போ புதுசாக ஒரு கோயில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் இந்த கழுகு வந்து சரி பறந்துக்குனே இப்படி மூக்க தொலைக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். கீழே இருக்கிற பாறையெல்லாம் எப்படி இருக்கும்? கரெக்டு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அது உளிக்கூர் பண்ண இடம். சின்ன வயசுல இந்நாள் வரைக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் அது வந்து அதுதான் உளிக்கூர் பண்ண இடம். அது